வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம சார்ட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இது ரெண்டும் யூஸ் பண்ணாமையே இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் அண்ட் இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேடை முடிச்சுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி ட்ரேடை முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டோட வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது போக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 to 3:30 இந்த டைமில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட். இந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நிறையா டாப் வீடியோஸ் டு வாட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஈஸியாக ஒரே ஒரு 2 query மட்டும் எழுதி முக்கியமான ஸ்டாக்ஸ் எப்படி ரன் டைமில் செலக்ட் பண்ணுறது, எப்படி மார்னிங் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது, அது போக நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே செக் பண்ணுங்கள். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், ஹெட்ஜிங்னா என்ன, அப்படி எல்லாமே கொடுத்துருக்கேன். அது போக வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டு. அதில் பிகினராக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிதான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இதில் 6 கோர்ஸ் இருக்கும். இது போக நீங்கள் அந்த கோர்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம், எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறக்கு. ஸோ பேசிக்காக இதை எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான். நம்ம சார்ட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்க்க போகிறதில்ல. ப்ரீமியம், அதாவது ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் யூஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக் அன்றைக்கி பர்டிகுலர் டேயில் நல்லா ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் NSE அப்படிங்கிறத அடிச்சுக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கங்க. இது ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இன்றைக்கி டாப் கான்ட்ராக்ட்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு 3:30 முடிஞ்சோன்னே இங்கே அப்டேட் ஆயிரும். அஸ் ஆன் செப்டம்பர் 15th 3:30 அப்படின்னு. ஸோ டாப் கான்ட்ராக்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம 3மே பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி நிஃப்டியில் எந்தெந்த ஸ்ட்ரைக் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் எது அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டாப்பில் இந்த டேர்ன் ஓவர் இன் லேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இந்த வேல்யூ தான். ஸோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நமக்கு அதாவது ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி முக்கியமானது என்ன, எந்தெந்த ஸ்ட்ரைக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 17,500 ஆகிருக்கு, பேங்க் நிஃப்டியில் 37,000 உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ டேர்ன் ஓவர் இன் லேக்ஸ் இதுக்கு ரெண்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பேசிக்காக இப்போ பேங்க் நிஃப்டிக்கு சொல்கிறேன், 2வது எடுத்துக்கங்க. ஸோ 37,000 அப்படிங்கிற கான்ட்ராக்ட் இருக்குது. அதோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பாருங்கள் 65 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 37,000. ஏன்னா இப்போ மார்க்கெட் 37,800க்கு மேலே இருக்குது. 37,065 இந்த ப்ரீமியமோட 37,000ஓட இந்த 37,000 ஸ்ட்ரைக்கோட இதோட ப்ரீமியம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 37,065 அது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு, ஏன்னா இதை செல் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது தாண்டினா தான் நமக்கு ப்ராப்ளம் 65 ரூபீஸை. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம். இதை தாண்டும் போது அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க, அதாவது அந்த பொசிஷனை பை பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்சைடு போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ 37,065 மேலே இருக்கும்போது நான் அங்கே போய் சஸ்டைன் ஆகணும். 5 minute கேண்டிலில் பார்த்துக்குங்க. அங்கே போய் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா, சஸ்டைன் ஆகி 5 minute கேண்டிலில் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு மேலே மார்க்கெட் ஃபர்தராக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். முக்கியமாக இது இண்டெக்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஸ்டாக்ஸுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் எந்தெந்த இது அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் நமக்கு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பாரதி ஃபியூச்சர்ஸ் 727, அண்டர்லைங் 727.5. ஸோ ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் பாரதி ஏர்டெல் அதிகமாக நமக்கு டேர்ன் ஓவர் இன் லேக்ஸில் இருக்குது.
அடுத்தது ஜீல் டர்ன் ஓவர் இன் லேக்ஸில் இது இருக்குது. அதானி என்டர்பிரைஸ் வந்துட்டு டர்ன் ஓவர் இன் லேக்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இப்படி வந்துருச்சு. இப்போ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் அடுத்து நம்ம ஸ்டாக் இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் போனோன்னே உங்களுக்கு இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ பாரதி ஏர்டெல்லோட முக்கியமான ஸ்ட்ரைக் இன்றைக்கி அதிக ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 720 கால் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸு ஹை எல்லாம் பாருங்கள். 8 ரூபாய்க்கு இருந்திருக்கு ப்ரீமியம். ஓப்பன் ஆகும்போது 9 ரூபா, ஹை 29 ரூபா போயிருக்கு, லோ 9 ரூபா, க்ளோஸ் 23 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக நம்ம ஓப்பன் விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதை ஒரு நோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு அண்டர்லைங் பாருங்கள் 727.5 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ 720 ஆப்ஷனுக்கு வந்துட்டு அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இதை தாண்டிடுச்சு. இந்த 720 காலோட வேல்யூ விட நம்ம அண்டர்லைனுக்கு வந்துட்டு தாண்டிடுச்சு. ஸோ 720 கீழே போகிறது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஜீலுக்கு இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஜீலோட முக்கியமான ட்ரேடாக இருந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா 300 கால் தான் அதிகமாக ட்ரேட் ஆகிருந்துருக்கு. ஸோ இதோட அண்டர்லைன் பார்த்திங்கன்னா நமக்கு 254 இருக்குது. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மெயினாக ட்ரேடான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 300 ரூபா கால் ஆப்ஷன் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு இன்னும் இந்த ஜீல் பார்த்திங்கன்னா இன்னும் 300 ருபீஸ் போகிறதுக்கு இன்னும் நமக்கு ஸ்கோப் இருக்குது. அதுதான் இதை வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 300 ரூபா ஆப்ஷன். ஸோ இதுதான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஜீல் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு 250 தான் இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 300 அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு நார்மலாக என்ன ஆகும், ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு தான் டவுன் சைடு வரும். ஸோ அப்போ இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் அந்த டைமுக்குள்ளே நமக்கு 300 உங்களுக்கு நாளைக்கே போனாலும் போகலாம் டுவர்ட்ஸ் அப் சைடு. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிசிஎஸ் பாருங்கள் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு 4000 கால். இப்போ டிசிஎஸ் இருக்குது 3950. ஸோ இன்னும் ஒரு 50 பாயிண்ட் நமக்கு டிசிஎஸ் போக இன்னும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ஜீல் அதே தான் 310. ஒரு ஸ்ட்ரைக் நம்ம டாப் ஸ்ட்ரைக்கு நோட் பண்ணும்போது அது வரைக்கும் போகிறதுக்கு, அடுத்தது 310 300 பிரேக் பண்ணிச்சுன்னா 310 வரைக்கும் போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது இது. ஸோ இங்கே தான் அண்டர்லைன் உங்களுக்கு இருக்கும் 254 அந்த மாதிரி. ஸோ டிசிஎஸ் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது இன்னொரு 50 பாயிண்ட் மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இது மார்க்கெட் க்ளோஸ் ஆனோன்னே இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் டெய்லியும் முக்கியமான ஸ்டாக்ஸை பார்த்துக்கலாம். இப்போ டாட்டா பவர் பாருங்கள் முக்கியமானது ட்ரேட் ஆகிருந்தது 140 கால். இப்போ நமக்கு 139.9 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு இது 140க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 150 அந்த மாதிரியெல்லாம் நமக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 150 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ஸோ 150யும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இன்னும் ஒரு 10 பாயிண்ட் நமக்கு டாட்டா பவர் போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 1700, பட் அந்த அண்டர்லைன் இது விட அதிகமாகவே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 1700 மேலே இன்னும் நமக்கு ஸ்கோப் இருக்குது அப் சைடு போகிறதுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரீமியம்ஸை யூஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது யூஸ் பண்ணி அதை அண்டர்லைங்களோட கம்பேர் பண்ணி நமக்கு அந்த இதை வந்துட்டு அண்டர்லைங் ஒரு இடத்துல இருக்குது, பட் இது விட நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு கால் அண்ட் புட் சைடு அப்படிங்கும்போது அதை ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு நம்ம இங்கேருந்து இன்னும் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் 9:15 to 10 o'clock நீங்கள் இது போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். சும்மா அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டிகே ஆகிடும். கரெக்டாக இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு டப்புன்னு போயிட்டு உடனே வெளியே வந்துடணும். ஸோ ஸ்கேல்பிங் மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பேர் ஹெட்ஜிங்னா என்ன, எட்ஜ் ஹெட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பேசிக்காக ப்ரீமியம்ஸை யூஸ் பண்ணியே மார்க்கெட்டோட மூவ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், R1 R2 S1 S2 S3 R1 R2 R3 இதெல்லாம் நம்ம டெய்லியும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.